நீங்கள் சாதனையாளராக மாற வேண்டும் என்றால் இந்த 3 விஷயங்களை விட்டுவிட வேண்டும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அன்ப்ரொடக்டிவ் ஒர்க். அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதற்கு நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் அடைய போகிறோம் அப்படின்றது கூட தெரியாமல் தேவையற்ற நேரத்தை செலவழித்து பாதுகாப்பற்ற விஷயங்களை செய்வது. எக்ஸாம்பிளுக்கு கார் ரேஸ், இந்த பைக் ரேஸ், இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்கில் ஈடுபடுவது அப்படின்றது ரொம்பவும் மிகவும் வேதனை நிறைந்த ஒரு விஷயம். இதை விட்டுவிட வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் ராங் பீப்புள். சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போயிட்டே இருப்பாங்க, உங்களையும் கூப்பிட்டு உங்களையும் என்ன செய்வாங்க, மாற்றி விடுவார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பொய் சொல்லி கொண்டே இருப்பார்கள், அவர்களோடு சேரும்பொழுது உங்களுக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடும். இப்படி உள்ள நபர்களை விட்டு விலகி இருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களை மேம்படுத்தக்கூடிய மக்களிடம் மட்டும் நீங்கள் அதிக அளவிலே பேச்சுக்களை வைப்பது மிகவும் மிகவும் அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. மூணாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்போ மேலே இருக்கிற 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே கீழே இருக்கிற விஷயத்த பண்ண மாட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டால் காசிப்பிங். காசிப்பிங் அப்படின்றது உலக ரீதியாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது, மெயினாக ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி ஒருத்தர் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்த நபரும் காமெண்ட் பண்ணி அடுத்த நபர் காமெண்ட் பண்ணி இப்படி அந்த உரையாடலானது ஒரு காசிப்பிங்காக மாறிடும். இந்த காசிப்பிங்லேருந்து முதலாவது வெளிவர வேண்டும். ஏதாவது விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்கிறோம் என்று தான் அர்த்தம் நண்பர்களே. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் சாதனையாளராக மாற முடியும். இது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்றால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றலாம். தேங்க்யூ.